ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பேக் பண்ணலை. உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஸோ நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த காயெலாம் நைட்டே வாங்கிட்டு வந்தாங்க. என்னால் எடுத்து வைக்க முடியல. இப்போ தான் எடுத்து என்னென்ன காய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்குறேன். இஞ்சி, கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், அப்புறம் பீட்ரூட். இந்த பீட்ரூட் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வருவாங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு. அடுத்து நெல்லிக்காய் ஜூஸுக்கு, அப்புறம் சொரக்காய், கோஸ், காலிஃப்ளவர், அப்புறம் கேப்சிகம், கருணக்கிழங்கு, அப்புறம் சின்ன வெங்காயம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. சின்ன வெங்காயம் நான் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிப்பேன். மெயினாக மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை மிளகாய், என்னோடய ஃபேவரட் ஒன். சம்மர் வந்தாலே பச்சை மிளகாய் வச்சு மோர் மிளகாய் போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். இது மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. அடுத்து தக்காளி தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது 6 கிலோ தக்காளி 100 ரூபான்னு சொன்னாங்க. இவ்வளோ தக்காளி வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆல்ரெடி என்கிட்ட தக்காளி இருக்குது. இந்த தக்காளியே ஃப்ரிட்ஜில் எல்லா இடத்தையும் பிடிச்சிரும் போல். தக்காளி நல்லா அழகாக பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இப்போது இவ்வளோ தக்காளியும் நான் எப்படி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுன்னு தெரியல. மோஸ்ட்லி நான் தக்காளி அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டேன். வெங்காயம் தான் எனக்கு நிறையா காலியாகும். எடுத்து வைப்போம், யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பெரிய வெங்காயம் நல்லா பெருசாகவே இருக்குது. பெருசாக இருந்தால் இந்த பிரியாணிக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம விஜய் சொல்கிற மாதிரி பேரம் பேத்தி, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இருக்குது. அப்புறம் முருங்கைக்காவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அவ்வளோதான். ஆல்ரெடி என்கிட்ட கேரட், பீன்ஸ், புதினா எல்லாமே இருக்குது. இப்போது இது எல்லாம் தனித்தனி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு இந்த காயில் எந்த காய் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தன்வி வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.